நாளை கூறி வந்திருக்கிறோம் ஒரு யாவை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலே கத்திரிய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். ஒரு விசை 91வது சங்கீதத்துக்கு திருப்பி நான் வாசிப்போம் முதலாவது வசனத்தை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை குறித்தும் உம்முடைய கரிசனையை குறித்தும் உம்முடைய பாதுகாப்பை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை நீங்கள் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் அப்படி சேகரிக்கிறதுக்காக கோரி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளுக்கு பெரியவரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொருவரும் உடைய சத்திய வசனத்துக்கு செவி கொடுத்து அன்று உண்மை பின்பற்றுவதற்கு உதவி செய்யும். அப்படி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். ரைட். நம்மை பாதுகாக்கிறவருக்காக நாம் செய்ய வேண்டியவை தானே நாங்கள் பார்க்க போகிறது. அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 91வது சங்கீதம் பாதுகாப்பும் சங்கீதம் என்றதான இதில் நாங்கள் சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ யார் இந்த உன்னதமானவர், யார் இந்த சர்வவல்லவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது சானே எங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சானே இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை அவருக்காக பிரித்தெடுப்பதற்கு, அதாவது தேவனுக்காக பிரித்தெடுப்பதற்கு சானே அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை முன்குறித்திருந்தார் என்றதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அதை நாங்கள் பார்க்கிற பொழுது எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? எப்படி பார்க்கிறோம், வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், தமக்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்துக்குள் தான் தேவன் நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்துக்குள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னா, அந்த இரத்தம் என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இரத்தம் அங்க அடிக்கப்பட்டு அது சிதறி அந்த இரத்தம் ஆறாக ஓடினதை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலுவையின் மரணத்தின் மூலமாக என்ன செய்ய முடியுங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். சானே அந்த சிலுவையின் மரணத்தில தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செஞ்சு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாக ஓடினது. அப்ப அந்த இரத்தத்தின் மூலமாக தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம், அந்த பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது அப்படின்றத நாங்க வேதத்தின் வசனம் வழியாக நாங்கள் என்ன செய்யறோம், நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்படுது, அங்க நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர்களுக்குள்ள சானே நாங்க கட்டப்பட்டால் வழியே அந்த நல்ல கவனிங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்துக்குள் நாங்கள் பங்கடையாதவர்களாக இருப்போமானா சானே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலாகிய அந்த பாதுகாப்பு நமக்கு என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. சரிதானே? நல்ல கவனி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான பாதுகாப்பை சரிதானே நல்ல கவனிங்க. பிள்ளைகளாகி நீங்களும் கவனிச்சு பார்க்கணும். நீ இப்ப உங்களுடைய பெற்றோருக்கு உங்களை இந்த விதமாக பாதுகாக்க முடியுமா? ஆண்டவரை போல எங்களை எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு முடியுமா இல்லையா? சின்ன பிள்ளைங்க நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, எல்லா இடங்களையும் போயிட்டு ஓடி விளையாண்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு சில ஆசை. விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரம் சில நேரம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில நேரம் கல் தடிக்கு கீழே இறங்கிடுவீங்க, விழுந்துருவீங்க. நீங்கள் ஓடி பிடிச்சி இல்லை ஒளிஞ்சு விளையாடுற நேரம், நீங்கள் காட்டு பத்தக்குள்ளே போய் ஒளிகிற நேரம் அங்கே ஒரு வேளை பாம்புகள் என்ன அந்த பத்தைக்குள்ளே என்ன செய்யும், இருந்து உங்களை என்ன பண்ணி போடும், உங்களை கடிச்சு போடும். சாரி, அப்போ இந்த மாதிரி இப்போ கூட எங்களோட ஊருக்குள்ள ஒரு தங்கச்சிக்கு என்ன செய்யுது, பாம்பு கடிச்சிக்குது. சாரி, ஆனால் தேவன் கிருப்பை என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய காப்பாற்றிக்கிறார். இப்படி நிறைய இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்துட்டு இருக்கும். பஸ்ஸில் போகிற நேரம்
சார் பஸ் டிரைவர் வந்து நல்லா தான் ஓடிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு என்ன நடந்தது, பஸ் போயிட்டு சார் விபத்துக்குள்ளாக்கி அநேக பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதில் இறந்து போயிடுறாங்க. சார் வீட்டுக்கு பயணம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற தாய் தகப்பன் வீட்டுக்கு திரும்பாமல் இருந்தால் பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுது? பிள்ளைகளை விட்டுட்டு போயிருப்பாங்க, வேலைக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, பிரயாணம் போயிருப்பாங்க, சில வேலைக்கு வாகனங்களில் போவாங்க, வீட்டுக்கு திரும்பி வராட்டி என்ன நடக்கும்? பிள்ளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ நம்ம தாய் தப்புக்கு இது நடந்துடக்கூடாது, பிள்ளைகளோட தாய் தப்பு நினைஞ்சிடக்கூடாது, எதுவுமே நடந்துடக்கூடாது. அது மாதிரி பிள்ளைகளாகி நமக்கும் எதுவுமே நினைஞ்சிடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. அப்ப நம்மளை நல்ல முறையில் பாதுகாக்கக்கூடிய, நம்ம மேல எப்பொழுதுமே கரிசனை நிறைந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா அதானே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவ்வளவு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. இப்ப அந்த தெய்வத்தை அந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம கற்றுக்கொள்கிறது கூடாக, அவரை குறித்து நம்ம அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறது கூடாக சானே தேவன் எங்க மேல பிரியப்பட்டு என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன செய்வார், அவருடைய கிருபையையும் சமாதானத்தையும் என்ன பண்ணுவாரு, பெருக பண்ணுவாரு. சானே அப்ப 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அப்ப கிருபையும் சமாதானமும் கிடைக்கணுமா? பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணுமா கிருபையும் சமாதானம்? எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிருபையும் சமாதானம் வேணும் அப்படின்னு? நல்ல கவனிங்க. இந்த கிருபையும் சமாதானமும் வேணும்னு நினைக்கிறவங்க தானே இந்த சபை கூடி வருகிற ஒவ்வொரு நேரங்களிலையும் சபையில கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்றால் நம்ம என்ன பண்ண எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேணும். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேர் தேவ சமுத்திரங்களை பார்க்க முடியல. காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிருபையும் சமாதானமும் தேவை இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும், பணம் மட்டும்தான் என்ன செய்யணும் வேணும். இந்த பணம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தேவ கிருபையை இழந்து விடுகிறார்கள். தேவனால் கிடைக்கப்படுகிற சமாதானத்தை என்ன பண்றாங்க, இழந்து விடுகிறார்கள். சதானே அப்ப நாங்க இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். எப்படின்னா, எப்பேற்பட்டதான பரிசு அல்லது எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கணும்னு இருந்ததோ அத்தனை காரியங்களையும் சானே நாங்க பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக சில நேரங்களில் சபை கூடி வருகிறதான வாரத்தின் முதல் நாள்ல எங்களுக்கு ஏதாவது நிறுவனங்கள் எல்லாம் எங்களை கூப்பிட்டு அதை தாரி கூப்பிட்டாக்க நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அப்படின்னா நல்ல கவனிங்க, எங்களுக்கு என்னதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா தேவ கிருபையை என்ன செய்யலாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த தேவ கிருபையையும் தேவ சமாதானமும் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி முடிவு எடுக்கணும்? இந்த சபை கூடி வரக்கூடியதான வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைலாம் எங்கேயாவது நிறுவனங்கள்ல அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளாகி நீங்க போனாலும் சரி நல்ல கவனிங்க, தேவ பாதுகாப்பு அற்றவர்களாக நினைஞ்சிருவீங்க. நீங்க தேவ பாதுகாப்பா நினைஞ்சிருவீங்க, நீங்க இழந்துருவீங்க. அப்ப நீங்க வாகனத்துல போகும் பொழுது வரும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்க பெற்றோர்கள் பாதுகாக்கப்படணும், பிள்ளைகளுக்கு நாங்க பாதுகாக்கப்படணும். சரி, இந்த இந்த சிந்தனை உள்ளவர்களாக நாங்க இருப்போமா இருந்தா நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சரி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அப்ப சபை நம்ம கூடி வர வேணும். எதுக்காக சபை கூடி வர வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். யாருக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார்? ஏய், மேலக்குள்ள யார் வாசம் பண்ணிட்டு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுனா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவராக இருப்பார். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய சபை கூடுதல்ல அவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருப்பார். அப்ப சபை கூடுதலுக்குள்ள நாம கலந்து கொள்ளாத பட்சத்தில் நமக்குள்ள இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார்னா சந்தோஷப்பட முடியாத நிலைமை ஆகி போயிடும். அப்ப ஏசப்பா என்ன செய்யணும், நமக்குள்ளாக என்ன பண்ணணும், ஏசப்பா சந்தோஷப்பட வேண்டும். அவர் பிதாவை என்ன பண்ண வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாம நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு என்ன செய்வார், அதிகமாக கற்றுக் கொடுப்பார்.
பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடக்கூடாது, அவர் வந்து எதுக்குன்னு சொன்னா எங்கள் வர்ற ஆபத்துகள்ல இருந்து சானே எங்களுடைய மரணத்திலிருந்து நாங்கள் மரணம் வந்து எங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடாதபடி பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக சானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடி வருகிற பொழுது எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மீட்டெடுக்கும்படி மீட்கப்படும் நாளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணிக்கூடாது அப்படின்னா துக்கப்படுத்தி விடக்கூடாது. சபை கூடி வராமல், அப்ப சபை கூடி வந்து நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கிற பொழுதுதான் அங்க பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய தேவனாக என்ன பண்ணுவார்கள் இருப்பார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா நாம வந்து உன்னதமானவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வழிநடத்துதலுக்குள்ள அந்த மறைவுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்படைக்காத பட்சத்தில் எங்களுக்கு வல்லவருடைய பாதுகாப்பு என்ன செய்யாது, கிடைக்காம போயிடும். சரிதானே? அப்ப நிறைய பெற்றோர்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா எங்க பிள்ளைகள் போயிட்டு ஓட்ட பந்தயத்துல அதுல இதுல எல்லாத்துலயும் என்ன செய்யணும் பங்கு பெற்றி வெற்றி பெற்று கோப்போடு என்ன செய்யணும், வீட்டுக்கு என்ன செய்து வந்துடணும், தூக்கிட்டு வந்துடணும். நிறைய சர்டிபிகேட் என்ன செய்து வந்துடணும், எடுத்துட்டு வந்துடணும். இந்த சர்டிபிகேட்டும் கோப்பையும் என்ன செய்யணும், ரெண்டு இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிடணும், ஆபத்துகள் இருந்து என்ன செய்யணும், பாதுகாக்கணும் அப்படின்ற நினைப்புல தான் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை சானே இந்த மாதிரி தேவ சபைகளை கூடி வந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அவங்க இப்படியான பாதைகள் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி அனுப்புகிறது கூடாக நீங்க செய்திகளெல்லாம் எவ்வளவோ கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் பெரிய பெரிய பாதிப்புகளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, உள்ளாகி விடுகிறார்கள். அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த டியூஷன் கிளாஸ்ன்னு போற பிள்ளைகள், பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் நிலைமை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அங்கங்க பீறி போட்டு கிடக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாங்க எவ்வளவு கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது வந்து மிகவும் மிகவும் முக்கியமான காரியங்கள். நல்லா கவனி சாரே. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமான போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது சாரே. எப்படியான போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இரவுல பயங்கரங்கள் என்ன பண்ணுது, உண்டாகுது. பகல்ல என்ன பண்ணுது, நமக்கு எதிரான அம்புகள் என்ன செய்யப்படுகிறது, பறக்குது. சாரி, அது மட்டும் இல்லாம எங்களை கண்ணுக்கே புலப்படாத, எங்களை கண்ணுக்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுல இருக்கக்கூடிய கொள்ளை நோய்கள் என்ன பண்ணுது சாரி இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்குது. சாரி, அது மட்டும் இல்லாம சாரி எங்களை பாழாக்கக்கூடிய அருவருப்பான காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது சாரி இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சாரி, அப்ப இந்த பாழாக்கக்கூடிய காரியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய பிள்ளைகள், நல்ல அருமையான முறையில் பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறு வயதிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுடைய கையில சாரி பிள்ளைகள் அழுது உடனே பிள்ளைகளுக்கு வந்து முட்டையை கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க, போனை கையில கொடுத்து போடுறாங்க. இன்னைக்கு படுமோசகர மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா பிள்ளைகள் என்னது கொடுத்துறாங்க, போன் வந்து என்ன பண்ணுதுன்னா சிறு வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு தெரியாத விஷயம்னா பிள்ளைகள் கண்டுபிடிச்சு கொடுத்து போன்ல இருந்து கண்டுபிடிச்சு அவ்வளவு விஷயம் போன் என்ன பண்ணுது பிள்ளைகள் செய்யுது. அப்ப பிள்ளைகளை வந்து பாழாக்கக்கூடியதான அநேகமான காரியங்கள் எல்லாம் கைக்குள்ளேயே என்ன வச்சுருக்கான் பெற்றோர் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான், கொடுத்து வச்சுக்கிறான். சார் இந்த நிமித்தம் பிள்ளைகள் அநேகமான ரீதியில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறாங்க, பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நமக்கே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கு உலகத்துல நடைமுறையில் இருக்குது. சரிதானே? அப்ப இதுல இருந்து கர்த்தர் எங்களை பாதுகாக்க வேண்டும். இதுல இருந்து கர்த்தர் என்ன பண்ண வேணும், எங்களை பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை வந்து பாழாக்குற சங்காரத்துல இருந்து ஆண்டவர் எங்களை பிள்ளை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கண்ணுக்கே தெரியாத இந்த உலகத்துல ஊசாடி கொண்டிருக்கக்கூடியதான கொள்ளை நோய்கள் இருந்து பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும், உயிர் காக்கப்பட வேண்டும். அப்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னதமான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யற அப்படின்னா நமக்காக ஜீவனை கொடுத்ததுனாலே நமக்கு ஜீவன் உண்டாகி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜீவனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால ஜீவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கையில் நாங்கள் கை கொள்ள வேண்டும். அப்ப கற்பனைகளை கை கொள்ளக்கூடியதான வாழ்க்கைக்கு நேராக நானும் சரி என்னுடைய குடும்பம் சரி பிள்ளைகள் சரி எல்லாருமே நாங்கள் எந்த விதமான பண்ணோம் அப்படி எந்த விதமான காரியத்தில் நாங்கள் நடப்பதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப தேவன் எங்களை பாதுகாக்கிறார்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா பாதுகாக்கக்கூடியவர்களோட தான் நம்ம இருக்கணும். பாதுகாக்கக்கூடியவர்களோட தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அவருக்காக நம்ம என்ன பண்ணலாம்,
அப்படின்னா அவருக்காக நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, எங்களுக்கு வேதத்தை வாசிக்க சொல்றாரு, மற்றது என்ன பண்ண சொல்றாரு, ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். இந்த 2 காரியங்களை தான் கர்த்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த 2 காரியங்களை செய்யறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சார் நல்லா கவனிங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான பாதுகாப்பை மனிதர்களாக என்ன செய்ய முடியாது, மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சாரே, அப்ப மனிதர்களால் கொடுக்க முடியாத மிகப்பெரிய பாதுகாப்பை நம்மளை ஆராதிக்கக்கூடியதான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார்னு சொல்லி நம்ம தெரிந்து கொண்டால், அப்ப நம்ம எல்லாரும் எங்க வந்திருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு தான் வர வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவானவர் எங்ககிட்ட என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்ணணும், வழி நடத்த வேண்டும். அப்ப மாறாக இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்துக்கு வராதபடி சரிதானே அநேக காரியங்கள் என்ன பண்றாங்க, அவங்க தடைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆளுடைய வார்த்தையில சொல்ல போனா, சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வரவிடுங்க, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தடை பண்ணாதீங்க. அப்ப இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கு பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும், அனுப்ப வேண்டும். அப்ப பெற்றோர்கள் முதலாவது அறிஞ்சு கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து தான் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர். அப்ப அவரிடத்துக்கு தான் எங்க பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், அனுப்ப வேண்டும். மழை தேவையில்லாத இடங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது. பாடசாலை நாட்கள் கட்டாய பாடசாலைக்கு என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். ஆனால் தேவ சபை கூடி வரும் நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இங்க இருக்கிற பிள்ளைங்க நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறீங்க, ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அப்ப அவருடைய நாளுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், கட்டாயம் நம்ம போகணும். அப்படிங்கிறத இருக்கிற பிள்ளைகள்ல இருந்து பெற்றோர்கள் இருந்து நம்ம எல்லாரும் இந்த காரியத்தை என்ன செய்யணும், போயிட்டு வீட்டுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம பிரசித்தப்படுத்த வேணும். இங்க கேட்கறது நாங்க போய் கட்டாய கடற்கரை வீட்டுல போய் என்ன செய்யணும், நாங்க சொல்ல வேணும். சரிதானே? அப்ப சொன்னாதான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு புரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறவர் சொல்லி. அப்ப 4ஆம் வசனத்தை பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாக, சிறகுன்னு சொல்லுகிற பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கோழி எல்லாம் தெரியும் இல்லையா, இருக்கிற அம்மாமார்களுக்கு அந்த கோழி தெரியும். கோழி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள் குஞ்சுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும். அப்ப திடீரென்று என்ன செய்யும், அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போறதுக்காக என்ன பண்ணும், சில காக்காக்கள் சில பொல்லாத சில இதுகள்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போறதுக்கு என்ன செய்யும், பறந்து பெரிய ஒரு யுத்தத்தை பண்ணும். அப்ப இந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னா, கோழி என்ன பண்ணும், எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, கோழி என்ன பண்ணும், உடனே 2 பக்கமும் சிறகுகளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யும், கூப்பிடும், இந்த குஞ்சுகளை எல்லாம் கூப்பிடும். அப்ப இந்த குஞ்சுகள் எல்லாம் என்ன செஞ்சு ஓடி போயிட்டு எல்லாம் உள்ளுக்கு ஓடி போயிட்டு நினைஞ்சிடும். இந்த கோழி விட்டு சத்தத்தை கேட்காத சில கோழி குஞ்சு இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. கோழி கூப்பிடும், இந்த குஞ்சுகள் போயிட்டு நினைஞ்சிட்டு நல்லா நல்ல இடம் நல்ல மொத்தம் போது அவளை தின்னுட்டு உட்காந்துருக்கும் பேசாம. அந்த கோழி கூப்பிடுதே, ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு எங்க அம்மா கூப்பிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம உடனே எங்க அம்மா கிட்ட போயிட்டு நம்ம சரணடைஞ்சிடணும்னு சொல்ற எண்ணத்துல இல்லாம, நல்ல கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் அரிசி பொருளெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குஞ்சுகள் என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒரு சில குஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு போகுது. சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுற பிள்ளைகள் சாரி, இந்த பரிசு வாங்குறதுக்குன்னு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பரிசுகள் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிள்ளைகள் சாரி, நல்லா இன்னைக்கு நாளில் போய் நல்ல வேலை செஞ்சு நல்ல சம்பளத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பெற்றோர்கள், இவங்களெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் கடவுள் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. கோழி எப்படி கூப்பிடுதோ அதே மாதிரி ஆண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வா மகனே என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கூப்பிட்டு இருப்பாரு. இவங்களும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஓடி போயிட்டு அந்த கர்த்தருக்குள்ள போயிட்டு தஞ்சம் போந்துருவோம், அவர்களை பாதுகாப்புக்குள்ள போயிடுவோன்ற எண்ணத்துல இல்லாம, இவங்களுக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எதை கண்டாலும் என்ன பண்றது, இந்த உலகத்துக்குரியதான ஆசை தானே, சாப்பாட்டு மேல ஆசை, உடுப்பு மேல ஆசை, பொருள் மேல ஆசைன்னு சொல்லி இப்படி போறவங்களுக்கு இந்த ஆண்டோட சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. கூடுதலாக இந்த பண ஆசைங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த பணத்தை தேடிக்கிற குறியில போய்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கடவுளோட சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. அப்படி கேட்காம போனோன்னு இந்த தனிச்சு விடப்பட்டிருக்கிற, அதாவது எல்லா கோழியும் குஞ்சுகளும் போயிட்டு இந்த கோழிக்குள்ள பூந்துடும்,
ஒரு சில இந்த மாதிரி குஞ்சுகள் என்ன பண்ணிருக்கும் கேட்டா, சாப்பாடு அது கேட்டா பாட்டை தின்னுக்கிட்டு சத்தத்தை கேட்காத மாதிரி பேசாம இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? உடனே காக்காசம் அப்படி சொல்லி வந்து அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணிடும், அப்படியே கவி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணி விட்டுரும், சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடும். இதே மாதிரி தான் நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது அவர் கோழி மாதிரி தன்னுடைய சிறகுகள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப தூக்கிக்கிட்டு கூப்பிட்டு இருக்கிறார், எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். ஆனா அந்த சிறகுகளுக்குள்ள போயிட்டு பூந்து எங்களை பாதுகாத்துக்கிறணும், நாங்க தப்பிச்சுக்கிறோம்னு நினைப்பண்ணிக்கணும். எவ்வளவு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அப்ப இவங்க ஆசா பாசங்களுக்காக என்ன பண்றாங்க, அநேக பேர் அந்த இடத்துல தனிப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருகிற ஆபத்தை புரியாமல் என்ன பண்றாங்க, தருமாறி கொண்டிருக்கிறாங்க. ஆபத்து சரிதியில வரும் வந்து என்ன பண்ணிடும்னா அந்த 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 மனுஷன் அப்படியே அந்த பிள்ளைகள் அந்த மனுஷனை என்ன செஞ்சிடும், நாசப்படுத்தி விடும். நல்லா கவனிங்க. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? பதுளை ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஒரு பள்ளத்தில் விழுந்து எத்தனை பேர் செத்து போனாங்க, கிட்டத்தட்ட 20-22 பேர் என்ன செய்யறாங்க, வந்தது செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்யல, கிடைக்கல. சரி, சிறு பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அழகான பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரிதானே, 6 வயசுல 3 வயசுல வயது எல்லையே தெரியாத அளவுக்கு பொல்லாத காமுகர்களாலே என்ன செய்யப்படுறாங்க, வந்து பலியாக்கப்படுகிறார்கள். அப்ப பெற்றோர்களுக்கு இதை குறித்து எந்த அக்கறை இல்லை. சார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. சார் அவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா தேவையில்லாம போயிட்டு செல்ஃபி எடுக்கிறங்கிற பேர்ல சார் குளத்து சைடில் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டான் ஒரு பொடியை, எங்களுக்குள்ள படிக்கிற வகுப்புல உள்ள பொடியை வந்தாங்க, தண்ணியில் போட்டு செத்து போயிட்டான். அப்ப நடக்கிற காரியங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப நாம வேதத்தை படித்தால்தான் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறோம். ஞானத்தை கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை என்ன செய்வோம், போதிப்போம். அப்படிலாம் போதிக்கிறதை கேட்கிற பிள்ளைகள் தான் தேவனுடைய சிறகுகளுக்குள்ள வந்து அடைக்கலம் போகும். அப்ப தேவனுடைய சிறகுகளுக்குள்ள அடைக்கலம் போகக்கூடிய எந்த பிள்ளைகளும் எந்த பெற்றோருடைய வாழ்க்கையிலையும் சாரி எந்த ஒரு ஆபத்தும் என்ன செய்யாது, நேரிடார். சாரி, ஏன்னா சொல்றாரு, ஆகையால் என்ன அப்படின்னா நாம வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாரி நமக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய உறவை நாங்க எந்த அளவுக்கு நம்ம பெருப்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு பொல்லாப்பு என்ன செய்யாது, நேரிடாது. எங்களுடைய கூடாரத்தை என்ன செய்யாது, வாதை அணுகாது. அப்ப ஆண்டு சொல்ல வந்து எங்களை கூடாரம் என்ன பண்ணுற வீடு முதலாவது சாரி கூடாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான் அந்த கூடாரங்கள். நமக்குள்ள ஆத்துமா இருக்கிறது. நம்முடைய ஆத்மா வாழக்கூடியதான இந்த கூடாரங்களுக்கு வந்து என்ன நேரிடாது அப்படின்னா வாதம் என்ன செய்யாது, நேரிடாது. பொல்லாப்பு என்ன செய்யாது, நேரிடாது. சரி, அப்ப இந்த காரியத்தை குறித்து நம்மை பாதுகாக்கிறவர் மிக தெளிவாக எங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள், சொல்லி இருக்கிறார். அப்ப வீட்டுகளில் போய் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதான ஏசப்பாவுடைய நாளுக்கு நான் ஏசப்பாவிடத்துக்கு போக வேண்டும். ஏசப்பா எப்படி சந்தோஷப்படுறாரோ அந்த அளவுக்கு என்னை சந்தோஷப்படுத்துகிற தெய்வமாக என்ன பண்ணுவார், வந்து இருப்பார். ஆனபடினால இந்த உலகத்தில் இருக்கிறதான மற்ற காரியங்களுக்கு நாம் போறது சரியா, இல்ல நான் தேவனுடைய சபையில கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்கிறது சரியா என்ற 2 கேள்வி வந்துச்சுன்னு சொன்ன கேள்விக்கு நாங்கள் பதில் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனுதினமும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனை ஆராதிப்பதற்கு தான் நாங்களுடைய முதலிடத்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சரி, அப்ப தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்காம வேறு காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போமாக இருந்தால் தானே அந்த விபத்துகள் அந்த இடத்துல நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பங்கள்ல இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது யோசிப்போம், ஐயோ நம்ம குடும்பங்கள் எல்லாம் இந்த மாதிரி காரியம் நடந்து போச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப தேவன் முன்னதாக நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு என்று என்ன செய்யுங்க, கொடுங்க. கர்த்தரை பரிசுத்தமாக என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. அவர் ஒருவருக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. சரி, அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம அந்த விதமாக பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். சரி, அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு பிரச்சனை வராதா, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு உபத்திரவங்கள் வராதா, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு நோய்கள் வராதா?
அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. நிச்சயமா இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. அப்ப ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உபத்திரவம் இருக்குது இந்த உலகத்துல, ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா திடன் பண்ணுங்க, திடமா இருங்க, நீங்க நம்பிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன். உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும், இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும் சதா காலங்களும் நான் உங்களோட என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் இருக்கிறேன். ஆனபடினால நான் இந்த உபத்திரவத்தை ஜெயிப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்கிறார், ஜெயிப்பேன். அப்ப பிரச்சனைகள் எங்களுக்கு வருமா வராதான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உபத்திரவங்களும் போராட்டங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வரும். ஆனா அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே அவரை தேடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாளில் நான் அவரை ஆராதிப்பேன். ஏன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்கிற நியமனங்களின் படியெல்லாம் நான் நிச்சயமா கை கொண்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் மேல கர்த்தர் எப்படி நம்பிக்கை வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருப்பான். எத்தனை வசனம் வாசிங்க? 14வது வசனம். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருப்பான் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இப்ப நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணத்தின் மேல வாங்கியா இருக்கிறீங்க, பொருள்கள் மேல வாங்கியா இருக்கிறீங்க, வெளியில கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிரைஸ்களுக்கு மேல வாங்கியா இருக்கிறீங்க. என் பிள்ளை பொலசிப்புள்ள பாஸ் ஆகிருச்சுன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு பொலசிப்புள்ள எல்லாம் சொல்லணும், பாஸ் ஆகிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு டெஸ்ட் இருக்கிற நடக்க போதும் இல்லையே அப்படின்னு நினைப்பு நம்ம ஆளுகள் இருக்கலாம். அப்ப ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பிள்ளைகள் கூட்டி தெரிவாங்க, கொலசிப்பு கூட்டி தெரிவாங்க. கொலசிப்புலாம் எழுதி எல்லாம் முடிஞ்சு சார் கிட்டத்தட்ட அந்த பிள்ளை ஓ லெவலில் பாஸ் பண்ணி ஏ லெவலில் பாஸ் பண்ணி அடுத்து வேலைக்கு போய் ஏதோ ஒன்று காலத்து நம்ம குடும்பத்துக்கு பண்ணணும்னு நினைச்சு எத்தனையோ பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளை இழந்து நிற்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். சார் ஒரு பையன் சார் நல்ல ரிசல்ட்ஸ்ல வர்றதுக்கு முன்னுக்கே கடவுள் என்ன பண்ணான், முழுகடிக்கப்பட்டு செத்து போயிட்டான். உலகத்துல நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய வாஞ்சை ஒரு மான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மான் தண்ணி குடிக்கிறது இந்த இதுகளில் போய் குளத்துல போய் தண்ணி லேசில் குடிக்காதான், அது நீர் ஓடைய எடுத்தா என்ன போய் என்ன செய்யுமா, தண்ணி குடிக்குமா, நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம தண்ணி. அப்பதான் அந்த மான் போய் தண்ணி குடிக்கும். கலந்து நேரத்தில் அந்த என்ன செய்யாது, மான்கள் என்ன செய்யாது, குடிக்காது, எனக்கு ஆபத்து வந்துடும் தெரியும். அதனால இந்த மான் நீரோடைய வாங்கிக்கிற மாதிரிக்கு நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கேட்பதற்கு, அந்த இயேசு கிறிஸ்துடைய நாளில் போய் அவரை ஆராதிப்பதற்கு அவ்வளவு வாஞ்சி உள்ளவர்களாக நாங்கள் என்ன பண்ண வேண்டும், நாம இருக்க வேணும். என்ன அடியோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரம் நாங்கள் கொடிய மிருகங்கள் போல கொடிய மனிதர்களால் நாங்கள் என்ன பண்ணப்படுவோம், ஒருவேளை தாக்கப்பட்டு போயிடுவோம். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுங்க. சரி, பெற்றோர்கள் கத்தரை குறித்து என்ன செய்யுங்க, அதிகமாக கற்றுக்கொள்ளுங்க. சும்மா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தடுமாறாதீங்க. பிள்ளைகள் படிக்குதா, ரைட், படிக்க விடுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு திரியிறது வர்றது போறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் நிறைய பேர் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிறாங்க, இழந்து போயிருக்கிறாங்க. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு இடத்துல ஒரு பிள்ளைக்கு கொண்டு நடந்திருக்க பொண்ணு நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நடக்கலாம் அப்படின்ற ஒரு பயம் என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்து வாழ்க்கையிலையும் வரணும். வந்தாதான் நம்ம கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம், பற்றி பிடிச்சுக்கணும். எல்லாத்தையும் விட கர்த்தர் தான் முக்கியம். அப்ப அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால், அப்ப சொல்றது அவன் எவன் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற அனைத்து காரியங்களின் மேல வாங்கியா இருக்கிறபடினால அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாராம் கர்த்தர். நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த சதகாலம் இருக்கிறேன். நீங்க இருக்கிற பகுதியில் உங்களுக்கு உபத்திரவம் என்ன பண்ணும், வரும். அந்த உபத்திரவத்துல உங்களை விடுவிக்கக்கூடியவர் நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நான் உங்களுக்குள்ள இருக்கிறது போல நீங்களும் என்னிடத்துல வாஞ்சியா இருக்க வேண்டும். என்னிடத்துல வாஞ்சியா இருந்தா உங்களை நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். அவன் மிக தெளிவா சொல்லிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல வாஞ்சி உள்ள வாழ்க்கை எல்லாருக்கும் தேவை.
அந்த வாஞ்சி உள்ள வாழ்க்கையை நான் நாடுகிற பட்சத்தில் தான், நான் விரும்புகிற பட்சத்தில் தான் என்ன பண்ணலாம்னா நான் ஆசீர்வாதமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ நீங்கள் பிள்ளைகள்லாம் ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணாங்க, முதலாவது சங்கீதம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, மனப்பாடம் பண்ணாங்க. அதோட வார்த்தை சொல்றது வந்து, நீங்க என்னிடத்துல பிரியமா இருந்து, என்னிடத்துல பிரியமா இருந்து, ஏசப்பா சொல்ல என்னிடத்துல பிரியமா இருந்து, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவினிடத்துல நமக்கு என்ன இருக்கணும், பிரியம் இருக்கணும், அவர் மேல பிரியப்படணும். அவர் மேல பிரியமா இருந்து சரிதானே, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து அந்த வசனங்களை தியானிக்கக்கூடிய பிள்ளைகள், தியானிக்கக்கூடிய மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பாக்கியவான்களா இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு குறைவு என்ன செய்யாது, இருக்காது. பாக்கியவான்கள்னா அவ்வளவுதான், அவங்க வந்து ஆனந்த மகிழ்ச்சியில் ததும்பி இருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு ஒரு குறைவு என்ன செய்ய போறதில்லை, இருக்க போறதில்லை. வேதத்தை தேடாதவர்கள், வேதத்தை தொட்டு வாசிக்கிறது கொஞ்சம் கூட பிரியம் இல்லாதவர்கள் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, பிச்சைக்கார வேஷத்தை உலகம் பூரா என்ன பண்ணிருப்பாங்க, தெரியுவாங்க. நேரத்துக்கான சாப்பாடு அவங்க என்ன செய்யாது, கிடைக்காது. சுக பலன் ஆரோக்கியம் ஒண்ணுமே என்ன செய்யாது அவங்க வாழ்க்கையில கிடைக்காது. அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல ஒரு பிரிய வைக்கிறதா இருந்தா, கர்த்தருடைய வேதம்னா என்ன அப்படின்னா நம்ம ஏசப்பா தான் அந்த வேதம். எத்தனை பிள்ளைய சொல்றீங்க, யார் அந்த வேதம்? அந்த ஏசப்பா தான் அந்த வேதம். ஏசப்பாவோட நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா வந்து நம்ம பக்கத்துல வந்து நிப்பாருன்னா ஏசப்பாவோட விளையாடுறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை, ஏசப்பாவோட விளையாடுறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? ஏசப்பாவோட விளையாடுறோம்னா செம்ம ஆசை இல்லையா பிள்ளைங்களாம், செம்ம பிரியமா இருக்கும். ஏசப்பா வந்துட்டோம்னா நம்மளாம் யாரும் ஒரு சாதாரண ஊழியக்காரன் வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் நம்ம. ஏசப்பா வந்தா எப்படி இருக்கும், நல்லா கவனிங்க. ஏசப்பா ஆல்ரெடி நம்ம மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த நேரம் நம்மளோட தான் இருக்கிறார் சாமி. அவர் நம்ம கையில கொடுத்து வச்சுக்கிறார் வேதத்தை. அப்ப இந்த வேதத்தின் மேல வாங்கி உள்ளவர்களாக நாங்கள் அவரை குறித்து அதிகமாக படிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்போமாக இருந்தால், அவள் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், அவள் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவளை நான் விடுவிப்பேன், அவனை நான் விடுவிப்பேன். அப்ப தேவனுடைய விடுவிப்பு எனக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா நான் என்ன பண்ணணும், என் கர்த்தர் மேல் நான் வாஞ்சி உள்ளவனாக என்ன செய்ய வேண்டும், நான் இருக்க வேண்டும். அப்பதான் எனக்கு அந்த நாளில் விடுதலை கிடைக்கும். எந்த நாளில் விடுதலை கிடைக்கும், எப்ப அந்த விடுதலை கிடைக்குமா சார், எப்ப அந்த விடுதலை கிடைக்குமா? ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிற பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற பொழுது, வறட்சியான காலநிலைகள் வருகிற பொழுது, ஒருவேளை பஞ்சம் எங்களுடைய வாழ்க்கைக்கு நேரம் வருகிற பொழுது, சில பொல்லாத வியாதிகள்னால பீடிக்கப்படுகிற பொழுது சார், அவர் மேல வாஞ்சி உலக இருக்கிற மக்களை ஆண்டவர் நிச்சயமாகவே விடுவிப்பார். மேல வாஞ்சி இல்லாட்டி யாருக்கும் விடுதலை என்ன செய்ய போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை, இந்த மாதிரி ஒரு கரிசனை உள்ள ஒரு காரியத்தை எந்த மனிதர்களாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. இதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து யாரை நமக்கு காட்டியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பிதாவாகிய தேவனை காட்டியிருக்கிறார். என்னை காண்கிறவன் பிதாவை என்ன செய்யலாம், காங்குறான் அப்படிங்கிற பிதாவை காட்டுகிறார். பிதா உங்க மேல கூட அன்பு காட்டுகிறாரு. என்னையும் உனக்கு பலியாக என்ன பண்ணுகிறாரு, செலுத்தி இருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு. அந்த பணியின் மூலமாக தான் உன்னை பிதாவிடத்துக்கு என்ன செய்ய போறேன், நான் கொண்டு போறேன் சாரி. பிதாவிடத்துக்கு வரக்கூடியவர் தான் நீ. பிதாவிடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம், பிதாவிடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் யாரு, பிதாவிடத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்கள். பிதாவிடத்துக்கு கட்டாயம் போய் ஆகணும். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சரியான மாதிரி பாதுகாப்பு கொடுத்து, பாவத்தை கண்டித்து உணர்த்தி, நீதியை குறித்து எங்களுக்கு எப்பொழுதுமே புத்தி சொல்லிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை தேவனுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுத்திருக்கிறாரு. அவர்களை முழுதுமாக எங்களை கொண்டு சேர்ப்பார். எங்களை உந்தி தள்ளிக்கொண்டே போவார் இயேசு கிறிஸ்துவ பின்னுக்கு. அப்ப நாம எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து நடக்கணுமா இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து எங்களோடு இடைப்படுவார் அப்படின்னா, இந்த வேதத்திலிருந்து தான் அவர் என்ன பண்ணுவார், இடைப்படுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து பேசுவார், நியாயத்திற்பை குறித்து பேசுவார். ஆகவே பெற்றோராகி நாங்க, பிள்ளைகளாகி நாங்க இன்னைக்கு நம்ம எண்ணத்தை நாங்கள் தெளிவாக நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானே, நமக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பை தரக்கூடிய சானே, எப்பொழுதும் நம்மை ஆபத்துகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய
ஒரு மனிதன் யார் அப்படின்னு தேடுறதை விட இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களை என்ன பண்ணுவார், வந்து எங்களை விடுவிப்பார், எங்களை பாதுகாப்பார் என்றதை நான் முழுவதுமாக நிச்சயமாக என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனபடினால எங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறவருக்கு நாங்க என்ன செய்ய வேணும்னு ஒரு கேள்வி நமக்கு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் செய்ய தேவையில்லை. அவருடைய நாளை அவருக்காக கொடுத்து அவர் தான் ஜீவனுள்ள தேவனாய் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு தகப்பனாக, தாயாக சாரே இந்த உலகத்தில் அவர் எங்களோடு கூட எப்பொழுதும், அந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க போறோமோ, உயிரோடு இருக்கிற அந்த உயிரோடு இருக்க போற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுடனே கூட எப்பொழுதும் இருக்கிறவராகிய ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமும் தேவையுமா இருக்கிறதை தவிர வேற ஒன்றும் நமக்கு என்ன செய்ய போறது அவர் வந்து எதிர்பார்க்க போறது இல்லை. அந்த வசனத்தை நாங்கள் கை கொண்டால், அதனுடைய வசனத்தை நாங்கள் விருப்பத்தோடு நாங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சுட்டா, அவர் சொன்ன காரியத்தை சரியான செய்து முடிச்சுட்டா, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார்.